ஒரு அலை என்ன செய்யுது வலப்பக்கமா போகுது. இதுல முதலாவது இங்க இருக்கிற துணிக்கை ஒன்று எடுப்போம். நம்ம இந்த இடத்துல இருக்கிற ஒரு துணிக்கை, சரி, அதே போல இன்னொரு துணிக்கை எடுப்போம். இந்த இடத்துல இருக்கிற ஒரு துணிக்கை. இப்படி இந்த அலையில் இருக்கிற சில இடங்கள்ல இருக்கக்கூடிய துணிக்கைகளை நான் இங்க காட்டுறேன். நல்லா பாத்தீங்கன்னா உண்மையிலேயே இந்த துணிக்கைகள் என்ன செய்யலண்டா, அலை பயணிக்கக்குள்ள இந்த அலையோட சேர்ந்து பயணிக்கல. இதெல்லாம் உண்மையா என்ன செய்யுதுன்னா மேலுக்கும் கீழுக்கும் தான் போய்கொண்டிருக்குது. இங்க சமநிலை தாளத்திலிருந்து வலப்பக்கம் போகக்குள்ள இந்த இடப்பெயர்ச்சி என்ன செய்ய போகுதுன்னா கூட போகுது. திருப்பி இடப்பக்கம் போகக்குள்ள இந்த இடப்பெயர்ச்சி இந்த பூச்சியாட்சியில இருந்து குறைய போகுது. அப்ப இந்த துணிக்கை வலப்பக்கம் போகக்குள்ள இடப்பெயர்ச்சி பூச்சியத்திலிருந்து மேலுக்கு போகும். இடப்பக்கம் போகக்குள்ள சமநிலை தாளத்திலிருந்து துணிக்கிற இடப்பெயர்ச்சி கீழுக்கு வரும். சோ இதைத்தான் நீங்க இங்க அவதானிக்க போறீங்க. சமநிலை தாளம் இப்ப இடப்பக்கம் அப்ப மைனஸ், திருப்பி வலப்பக்கம் அப்ப பிளஸ். அப்ப நெட்டாங்கு அலைகளோட இடப்பெயர்ச்சிக்கான கிராஃப் ஒரு சைன் அல்லது கொஸ் வடிவமாகத்தான் இருக்கும். அப்ப நெட்டாங்கு அலையா இருந்தாலும் நம்ம இப்படித்தான் கீறுவோம். இப்ப நான் இப்ப ஒரு முக்கியமான ஒரு விடயத்துக்குள்ள வரப்போறேன். அப்ப நெருக்கல் இந்த இடத்துல உருவாகுது. சமநிலை தானத்தில் இருக்கக்குள்ள இடப்பெயர்ச்சி பூச்சியம், அதே நேரத்தில் நெருக்கல் இங்க உருவாகுதுனால் நீங்க சொல்லுங்க, மூலக்கூறுகள் ஒரு இடத்துல நெருக்கம் அடையுமா இருந்தால் அந்த இடத்துல அமுக்கம் கூட இருக்குமா, அமுக்கம் குறை இருக்குமா? இடப்பெயர்ச்சிக்கான கிராஃப் இப்படி வரக்குள்ள அமுக்கத்துக்கான கிராஃப் எடுத்து பாருங்க. இந்த மூலக்கூறு இருக்கிற ஏரியாவில் நெருக்கலும் இல்லை, ஐதாக்களும் இல்லை, ரெண்டுக்கு இடையில இருக்காரு. ரெண்டுக்கு இடையில இருக்காருன்னா என்ன அர்த்தம்? நோமலான பிரஷர்ல இருக்காரு, வளிமண்டல அமுக்கத்தில் இருக்காருன்னு அர்த்தம். மறுபடியும் சமநிலைத்தானத்துக்கு வர போறாரு. இப்ப சமநிலைத்தானத்துக்கு வந்துட்டாரா? இப்ப சமநிலைத்தானத்தில் இவர் இருக்கக்குள்ள எல்லாம் பாருங்க, இந்த துணிக்கைகள் எப்படி இருக்காரு? எஸ், ஐதாக்கள் அரிக்குது, பார்த்தாலே விளங்குது, நல்ல கேப், ஐதாக்கள் அரிக்குது. சோ ஐதாக்கள் அரிக்கக்குள்ள இடப்பெயர்ச்சி பூச்சியம். ஏன்? சமநிலை தானத்துல துணிக்க இருக்குது, அது சமநிலை தானத்துல இருக்குது. ஆனா மூலக்கூறுகள் நல்லா விலகி இருக்குதுண்டா, இப்ப பிரஷர் எப்படி வரும்டா? வளிமண்டல அமுக்கத்தை விட குறைவா வரும், தாழ்வான அமுக்கம் உருவாகும். பாருங்க, தாழ்வான அமுக்கம் இங்க உருவாகுது. இப்ப தாழ்வான அமுக்கம்